இந்த அரசியலை சிறப்பாக வழிநடத்தி வச்சிருக்கிறார் என்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியலை செய்துவிட்டு போக வேண்டும் என்ற கடமைக்காக தான் நான் வந்திருக்கேன். 1 லட்சம் எம்எல்ஏ 1 லட்சம் சம்பாதிக்க நான் வரலமா. உங்களை மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துட்டா ஸ்டாலினுக்கு ஓட்டு, 10,000 ரூபாய் கொடுத்துட்டா எடப்பாடிக்கு ஓட்டு போட நான் வரல. கத்தி கத்தி நடுத்தருவிலே செத்து போனாலும் சரி. அதெல்லாம் ஒண்ணும் சிக்கல் இல்ல. 200 ரூபாய் அதிகபட்சம் 200 ரூபாய் அவ்வளவுதான், விடுங்க. அதெல்லாம் அவ்வளவு வாய்ப்பு இருந்தா சட்டமன்றத்தில் நீங்க போட்டிடுங்களேன். வாங்களேன், அவ்வளவு வாய்ப்பு இருந்தா சட்டமன்றத்தில் போட்டிடுங்களேன். உங்களுக்கு அவ்வளவு துணி இருக்கா? ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதிகபட்சம் என்ன வாக்கு? இந்த ஊராட்சி மன்றத்தில் என்ன பிரச்சனை தெரியுமா தெரியாதா? உனக்கு என்ன அவ்வளவு சிக்கல் இருக்கு? இதே ஊராட்சி மன்றம் தானே. இந்த ஊராட்சி பக்கத்துல 4 ஆண்டுகளா காலிவேலை பூட்டி கிடக்க என்ன பண்ண நீ? மாவட்டத்தோட ஆட்சியின் அதிகாரத்துல மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட நான் மனு கொடுத்துருக்கேன் 4 மாசமா. என்ன தப்புடி கிழிச்சிருக்கீங்க? அவ்வளவு கோவம் உங்களுக்கு? நேரடியா கருணாநிதி குடும்பத்தை பிறந்தீங்க. ஏன் உனக்கு அவ்வளவு ரோசம்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னும் பதிவு முடியல. அவ்வளவு துணி இருந்தா காலகட்டத்தால் வாக்கு இந்த சாலை சரி செய்யப்படணும். அதே போல சித்தாரணி சாலை சரி செய்யப்படணும். பின்னாடி பனங்கூர்ல இருந்து தொடங்கப்பட்டிருக்கு வேலைக்காய்குன்ற கிராமம், அதை தொடங்கி கருப்பாட்டு கிராமம். உனக்கு அவ்வளவு வீரம் இருந்தா நீ அங்க சாலையை போட சொல்லு. ஊராட்சி மன்றத்தை எவனா நினைப்பாங்க? நான் நிக்கிறேன், அது தோக்க, அது வேற விஷயம். நான் இந்த மண்ணில் காத்து அடிக்கிறேன், இந்த மண்ணில் பிரச்சனைகளை கேட்கிறேன். நீ என்ன பிரச்சனை போல சொல்லு. நீ என்ன பிரச்சனை? இந்த 10 ஆண்டுகள் என் இனத்தை கொண்டு கூச்ச கருணாநிதி பின்னால் கோஷம் போட்டு போல. உனக்கு வெக்கமா இல்ல? நான் வெக்க பண்ணுமா? எதுக்கு வெக்க பண்ண நான் கேட்கிறேன். உனக்கு அவ்வளவு ரோசம் இருக்கா? கருணாநிதி பத்தி திமுக மனித புரிதா? நான் கேட்கிற கேள்வி சொல்லு. அரக்கோணத்துல எம்எல்ஏ டிரைவர் கற்பாத்தானா இல்லையா? அந்த வேலையை பார்த்தானா இல்லையா? என்ன அடிக்க சொன்னேன்? இப்ப நான் சொல்றேன்டா. சரியா நேருக்கு சொல்றேன். இந்த மண்ணின் மகனா சொல்றேன். சென்னையில விருகம்பக்கத்தில் பெண் காவலர் பாதிக்கப்பட்டாங்க. நான் தூங்கி பாரு காலைல எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த திமுக கைது செய்யப்படணும். துணிவு இருக்கா? ஏன் உனக்கு அவ்வளவு வருஷம்? என்ன ஆட்சி அதிகாரத்தை என்ன லட்சத்துல 60 ஆண்டு ஆச்சா? இந்த 5 ஆண்டுகள் மட்டுமே 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான்.